எதிர்ப்பு நிலையில் இருந்த திரு அண்ணாமலை கூட அதை சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வாக்குவோம்னு சொல்ல அவர் ஏங்க எதிர்ப்பு நிலைன்னு சொல்றீங்க? இருந்தாரா இல்லையா? அவர் பேசினாரா பேசலையா? கூட்டத்தில் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமியை குறிப்பிட்டு திரு அண்ணாமலை பேசினாரா? இல்ல பதிவு இருக்கு. நீங்க கூட்டணிக்கு வந்த பிறகு ஒரு கூட்டணி அப்படி இருந்தா நீங்க எல்லா கட்சியும் எதிர்க்கும் சார். அதான் நான் சொல்றேன். கூட்டணிக்கு வெளியே நான் சொல்லும்போது எதிர்த்தன்னு சொல்ல, எதிர்ப்பு நிலையில் இருந்த திரு அண்ணாமலை, எதிர்ப்பு நிலையில் இருந்த திரு அண்ணாமலை அப்படி இல்ல. அப்படின்னா இருங்க இன்னொன்னு நான் சொல்றேன். மொழிப்போர் நடக்கிற போது காங்கிரஸ் திமுக எதிர்ப்பு நிலை தான். அது அவ்வளவு தூரம் போக வேண்டாம். இனப்படுகொலை நடந்த போதும் கூட எதிர்ப்பு நிலை தான். அப்படி சொல்லுவீங்களா? இல்ல வைகோ பேசும்போது அப்படி சொல்லுவீங்க? நான் சொல்றது சமீப காலங்கள் தானே. இந்த 5 நம்ம முதலமைச்சரை பார்த்து ஹி இஸ் நோ மெட்டல் என்று சொன்னவர் வைகோ. எதிர்ப்பு நிலையிலிருந்து வைகோ இன்றைக்கு உங்களோட எப்படி கேட்பீங்களா? அப்படி இல்லைங்க சார். ஒரு எல்லா கட்சியும் இன்னொரு கட்சியினுடைய கொள்கையை ஏற்றுக்கிறது இல்லை. அவங்கவுங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. கூட்டணி என்று வந்த பிறகு திரு அண்ணாமலை அவர் பேசுனது பல சமயங்களில் மிஸ்இன்டர்பிரட் பண்ணப்பட்டுச்சு ஒழிய நான் சொல்லுகிறேன் அவரும் கூட்டணிக்கு சரியா தான். நான் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்கிறதுக்காண்டி அந்த கட்சியினுடைய மாநில தலைமை பொறுப்பை ஏற்கலன்னு சொன்னவர் அண்ணாமலை. ஆமா, அதுல என்ன மிஸ்? அவர் அதுக்காக மாநில பொறுப்பு ஏற்கல தானே. இல்ல நான் இப்ப அவங்க கூட்டணி அந்த கட்சியை சேர்ந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும்னு முடிவு செஞ்சுட்டாங்க. அதுக்கடுத்து அதை நான் மறுக்கிறேன். இந்த அவங்க எடுத்த முடிவு ஏத்துக்கணும்னு சொன்னாரா? இல்லன்னு சொல்லு நீங்க இல்ல. நான் என்ன சொல்றேன்னா ஒரே ஒரு அந்த உங்களுடைய சொல்லுக்காகத்தான் நான் சொல்றேன். அப்படி நீங்க ஒரு நிலையை எடுக்காதீங்க. திரு அண்ணாமலை அவர்களாகட்டும், இன்னைக்கு தலைவராக இருக்க திரு நயினா நாகேந்திரன் அவர்களாகட்டும், இன்னும் சொல்ல போனால் அமித்ஷா அவர்களோ பிரதமர் மோடி அவர்களோ யாராக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு நேர்மையாக இருக்கிறது.